இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை கடையல். இது வந்து ஒயிட் ரைஸ் கூடயும் சப்பாத்தி கூடயும் பெஸ்ட்டு காம்பினேஷன் செய்யலாமா? இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாசனை வர வரை வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலக்கீரை வந்து நான் ஒரு அரை கட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கீரையை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 பச்சை மிளகாய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 வரமிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 8 பல்லு பூண்டை தட்டி இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்ல கீரை வெந்துருச்சு. கீரையில் இருக்க தண்ணியை தனியாக வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரை தண்ணியில் உப்பும் பெப்பரும் போட்டு கூட சூப் மாதிரி சாப்பிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கி இருக்கோம் இல்லையா, அதை வந்து மத்தில் நல்லா பாதி அளவுக்கு நல்ல குறப்பாக கடைஞ்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெந்த கீரையும் இதோட சேர்த்துட்டு ரொம்ப வலுவலுன்னு கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. கீரை கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறப்பாகவே வந்து கடைஞ்சி விட்டுருங்க. நல்ல சூடான சப்பாத்தி கூட இந்த கீரை கடைகள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோடையும் ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா சாதத்தோடையும் பெஸ்ட்டு காம்பினேஷன். தோசை கூடையும் இந்த கீரை கடைகள் சூப்பராக இருக்கும். நம்ம கீரை தண்ணி வடித்தோம் இல்லையா, கீரையோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் வேணும்னா அந்த கீரை தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.